எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். நான் ஷைனிங் சோல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் விஷ்ணு அவர்களோட 10 அவதாரங்கள். தசாவதாரம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். கடவுள் அவர்கள் உலக நன்மைக்காக மனித பிறவியாக எடுத்து நல்லவர்களை காப்பாற்றி தீவர்களை அழிக்கிறதுக்கு தான் அவதாரம் எடுக்கிறாரு. அதை தான் நம்ம அவதாரம்னு குறிப்பிடுறோம். விஷ்ணு அவர்களின் தசாவதாரம் மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை பறைசாற்றுது. அந்த 10 அவதாரங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக மச்ச அவதாரம். நீர்நிலையில் வாழக்கூடிய ஒரு மீனை அவதரிச்சிருப்பாரு, அதுதான் மச்ச அவதாரம். இரண்டாவது கூர்ம அவதாரம். நீர்லையும் நிலத்துலையும் வாழக்கூடிய ஒரு ஆமையாக அவதரிச்சிருப்பாங்க, கூர்ம அவதாரம். மூன்றாவதாக வராக அவதாரம். நிலத்தில் வாழக்கூடிய பன்றியாக அவதரிச்சிருப்பாங்க, அது வராக அவதாரம். நான்காவதாக நரசிம்ம அவதாரம். ஒரு மனிதனாகவும் மிருகமாகவும் கலந்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு அவதாரம் நரசிம்ம அவதாரம். உலகம் தோன்றி பல்லாயிரம் வருஷங்கள் ஆகிருச்சு. இதில் பல யுகங்களை தாண்டி தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதில் முதலாவதான யுகம் கிருத யுகம் ஆர் சத்திய யுகம்னு சொல்கிறாங்க. இந்த 4 அவதாரங்கள், முதல் 4 அவதாரங்களுமே சத்திய யுகத்தில் தான் நடந்திருக்கு. அடுத்த யுகம் என்னன்னா திரேத யுகம். 5வது அவதாரம் வாமன அவதாரம். ஒரு உயரம் குறைவான மனிதனாக அவதரிச்சிருப்பாரு, இதுதான் வாமன அவதாரம். 6வதான அவதாரம் பரசுராமர் அவதாரம். 7வது அவதாரம் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ராமர் அவதாரம். இந்த 5, 6, 7 இந்த 3 அவதாரங்களும் திரேத யுகத்தில் நடைபெற்றிருக்கு. 8வது அவதாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பலராமர் அவதாரம். 9வது கிருஷ்ண பரமாத்மா ஆகிய கிருஷ்ணர் அவதாரம். இந்த 2 அவதாரங்களுமே துவாபர யுகத்தில் நடந்திருக்கு. கடைசியாக பெருமாள் அவர்கள் எடுக்க போகிற ஒரு அவதாரம், அதாவது வருங்காலத்தில் எடுக்கக்கூடிய அவதாரம் கல்கி அவதாரம். இந்த அவதாரம் கலியுகத்தில் தான் நடக்க போகுது. ஸோ எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு யுகமான கலியுகத்தில் பெருமாள் அவர்கள் எடுக்க போகக்கூடிய அவதாரம் தான் இந்த கல்கி அவதாரம். கடவுள் அவர்கள் உலகத்தை காப்பாற்றுறதுக்காக, நன்மையை பறைசாற்றுறதுக்காக, உலக மக்களோட நன்மைக்காக இத்தனை அவதாரங்கள் எடுத்திருக்காரு, இனிமேலும் எடுக்க போகிறாரு. ஒரு விலங்கும் மனிதனும் கலந்த மாதிரி, ஒரு உயரம் குறைவான மனிதனா காட்டுக்கு வனவாசம் போகிறவரா, கிருஷ்ணரா, தெய்வமா, இவ்வளோ அவதாரங்கள் கடவுள் எடுத்திருக்கிறது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்குள்ள உயிரினங்களுக்குள்ள உயர்வு தாழ்வு எதுவுமே கிடையாது, எல்லாருமே சமம் அப்படிங்கிறத தான் பெருமாள் அவர்கள் இவ்வளோ அவதாரம் மூலமாக நமக்கு சொல்கிறாரு. ஆனால் மக்களாகிய நம்ம என்ன பண்ணுறோம்? நான் தான் பெரியவன், நான் தான் சின்னவன் அப்படின்னு நம்மளுக்குள்ளேயே போட்டி பொறாமைன்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடவுள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது, உயர்ந்தவர் யாரும் இல்லை, தாழ்ந்தவர் யாரும் இல்லை அப்படிங்கிறத இவ்வளோ அவதாரங்கள் மூலயமா நமக்கு சொல்லியிருக்காரு. இனியும் சொல்கிறதுக்கு அவர் காத்துட்ருக்காரு. ஸோ நம்ம கடவுளை ரொம்பவே நம்பிக்கையாக இருப்போம். அடுத்த அவதாரமான கல்கி அவதாரம் நடந்துட்டுருக்க இந்த கலியுகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம நல்லவங்களாக நன்மையை செய்வோம். கடவுள்கிட்ட ரொம்ப பக்தியாகவும், மனுஷங்க கிட்ட அதை விட அன்பாகவும் பண்பாகவும் பாசமாகவும் நம்ம இருப்போம். நன்றி.